பிச்சைக்காரன் இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி நடிச்சிருப்பார். பயங்கரமான நடிப்புங்க. அவர் நடிப்பு திறமைக்கு அளவே இருக்காது. அவங்க அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். அப்போ ஒரு சாமியார் சொல்லுவார், உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னா நீ 60 நாள் 3 மாதம் அந்த மாதிரி பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதை கேட்டு அவ்வளோ பெரிய தொழில் அதிபராக இருப்பார். அப்படி இருந்து தன் தாயை காப்பாற்றணுங்கிறதுக்காக பிச்சை எடுக்கிறதுக்கு சம்மதிப்பார். பிச்சை எடுக்க போயிடுவார். அது அம்மாவுக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு வேறு சொல்லிடுவார். அப்போ போகையில் பீஸா கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை பார்ப்பார், பேசுவார். அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும். ஆல்ரெடி அவங்க அம்மா பார்த்த பொண்ணே அந்த பொண்ணாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் பழகுவாக, நல்லா பழக்க வழக்கம் இருக்கும். இவன் பிச்சைக்காரனுங்கிறது தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு தெரிய வரும். தெரிஞ்சோன்னே ரொம்ப கோவப்பட்டுட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நடந்த உண்மை எல்லாமே அவளுக்கு தெரிய வரும். தெரிஞ்சோன்னே அவள் திரும்பி வருவாள். திரும்பி வந்து அவங்க அம்மாவும் என்ன செய்கிறா, பிச்சை எடுக்கிற காலகட்டமும் முடிஞ்சிடும். அவங்க அம்மாவும் காப்பாற்றிடுவான். அந்த படம் நல்ல ஒரு திரைக்கதை.